everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கான்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லயும் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜஸ் ஃப்ரம் அ ஸ்பிரிட் அனிமல் வுல்ஃப். ஸோ வுல்ஃப் வந்து ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பிரிட் அனிமல். ஸோ வுல்ஃப் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படிங்கிறது வருது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வுல்ஃபோட கேரக்டரிஸ்டிக்ஸ், நேச்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங், எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு வருதுன்னு எனக்கு தோணுது. ஸோ இட் குட் பி அ கைடன்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா வந்து வுல்ஃப் வந்து உங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ என்னன்னு பார்ப்போம். மெஜிஷியன் ஃபுல் கார்ட். ஃபர்ஸ்ட் 2 கார்ட்லேயே வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் வரும்னு நினைக்கிறேன். See, வுல்ஃப் கார்டு, அதாவது வுல்ஃப் கிட்ட இருந்து என்ன ஸ்ட்ராங் மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பிஹேவியர் இதில் தான் வந்து சேஞ்சஸ் வரணும். இப்போ நீங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டரோடு இருக்கீங்களோ, உங்களோட பிஹேவியர்ஸ் இப்போ என்ன மாதிரி இருக்குதோ, அது எதுவுமே வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பர்பஸ்க்கு யூஸ்ஃபுல்லே இல்லை. பிகாஸ் வந்துட்டு உங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல நிலையாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. உங்க பிஹேவியர்ஸ்லுமே நிலையா இருக்க மாட்டேங்கிறீங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க, அவங்க பேசுறது, அவங்களோட இன்ஃப்ளூயன்சஸ்னால உங்களோட கேரக்டரும் சரி, உங்க பிஹேவியர்ஸுமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் வந்து யூனிவர்ஸ் டிவைனுக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்துடும். நீங்க ஆக்சுவலி யாரு, உங்களோட ஒரிஜினல் கேரக்டர், ஒரிஜினல் பிஹேவியர் தான் என்ன. ஸோ இதனாலே வந்துட்டு யூனிவர்ஸ்னாலையும் சரி, ஒரு சில பேரோட ஃபேமிலியுமே வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்கிறதுலுமே கஷ்டப்படுறாங்க. அதாவது உங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரிஜினாலிட்டியே வந்துட்டு இப்போ இல்லை. ஸோ உங்களோட ஸ்பிரிட் அனிமல் வந்து உங்களுக்கு சொல்றது உங்களோட ஒரிஜினாலிட்டியை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். ஒரு சில பேருனால வந்துட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால வந்து நீங்க கம்ப்ளீட்டா உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்துட்டு ஹைட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அது நீங்கள் வந்து அந்த ஒரு ஹேபிட்டை ஸ்டாப் பண்ணணும். இது வந்து உங்களோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு, உங்களோட லைஃப் க்ரோத்துக்கு எதுக்குமே யூஸ்ஃபுல் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதில் கம்ப்ளீட் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க, கான்ஷியஸ்லி. ஓகேங்களா? பிகாஸ் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே ஈஸியாக உங்களை வீக் ஆக்க முடியும். அதாவது எந்த ஒரு பர்சன்னாலுமே உங்களை ஈஸியாக சிரிக்க வைக்கவும் முடியும், அழ வைக்கவும் முடியும், கஷ்டப்படுத்தவும் முடியும். அவ்வளோ வீக்காக இருக்கீங்க. ஸோ வுல்ஃப் அப்படியா இருக்கும், வுல்ஃப் அனிமல் அப்படியா இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், எவ்வளோ கன்னிங், எவ்வளோ ஒரு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் இருக்கணும். உங்களோட லைஃப், உங்களோட வாழ்க்கை வந்துட்டு கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த், இந்த 2 விஷயத்தை வச்சுதான் நீங்க உங்க வாழ்க்கையவே வந்துட்டு வழி நடத்தி போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்குமே இந்த 2 விஷயம் வந்து உங்க வாழ்க்கையிலே இல்லை, வீக்கா இருக்கு. அதனாலதான் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு ஸ்டெபிலிட்டியில ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகவே மாட்டீங்க, அங்கேயே நின்றுவீங்க, இல்லைன்னா பின்னாடி வந்துடுறீங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். சரி, ஆக்சுவலி வந்து உங்க லைஃப்லயும் சரி, உங்களுக்குள்ள சேஞ்சஸ் கொண்டு வர முடியாதுன்னு இல்லை, ஈஸியா கொண்டு வரலாம். ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்க. பட் இனிமேல் நீங்க பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களுக்குள்ள ஒரு காம்படிஷன்ஸ் இருக்கா? ஏதாவது ஒரு காம்படிஷன், போட்டி போட்டுட்டே இருக்கீங்களா? அதாவது உங்களோட ஸ்பிரிட் அனிமல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோஆபரேஷன் ரொம்ப முக்கியம், ஒற்றுமை. அதாவது இப்போ ஒரு சில பீப்புள் வந்துட்டு டாக்ஸிக்காக இருக்கட்டும், உங்க மேல ஜெலஸா இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் உங்களோட ஒற்றுமையா இல்லைங்கிறதுக்காக நீங்க வந்து யாரு கூடயுமே ஒற்றுமையா இல்லாம இருக்கீங்க. ஸோ காம்படிஷன்ங்கிறது உங்களுக்குள்ளார இருக்குது. அதாவது நீங்க உங்க கான்சியஸ் மைண்டுக்கு தெரியலனாலுமே ஆள் மனசுக்குள்ளார சம்வேர் இருக்கு. பட் அது வேண்டாம்.
கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் வந்துட்டு புது ஐடியாஸ் வருது, புது விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்க. அதாவது உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் இது வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்சஸ் ஆகும். புது ஐடியாஸ் எல்லாமே புதுசாக உங்கள் லைஃப்பில் வரப்போகுதுங்க. இனிமேல் நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதே வித்தியாசமாக இருக்கும். புது விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உங்கள் லைஃப்பில். ஸோ நீங்கள் எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப க்ளோஸாக க்ளோஸ் அட்டென்ஷன்ஸ் கொடுங்க. நல்ல கவனமாக நோட்டீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சம்வேர் ஸ்பிரிச்சுவலி உங்களோட டிவைன் யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, பட் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு ப்ரொடெக்ஷன்கிறது இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபேமிலி, உங்களோட பாண்ட் வித் த ஃபேமிலி. பிகாஸ் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே சம்வேர் ஃபேமிலியுமே ஒரு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. இப்போ உங்கள் லைஃப்பில் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு முடிவெடுக்க முடியாமல், ஒரு நிலையாக நிற்க முடியாமல் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? உங்களோட கெரியர்லையும் சரி, ரிலேஷன்ஷிப், ஃபேமிலியிலும் சரி. அதில் ஏதோ ஒரு விதத்திலுமே உங்கள் ஃபேமிலி காரணமாக இருக்கலாம். அவங்க உங்களை புரிஞ்சுக்காமல் இருக்கிறது, உங்களோட டேலண்ட், உங்கள் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது அவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறனால நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் உங்களை மீறி. இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு சில எம்பாரசிங் மூமெண்ட்ஸ், ஒரு சில அவமானங்கள், ஒரு சில பேச்சுகளை நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதுக்கான காரணங்களுமே உங்களோட பேரண்ட்ஸ் உங்களுக்காக அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுக்கலை. ஸோ சம்வேர் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ரீசனாகவும் இருந்திருக்காங்க. அண்ட் அட் த சேம் டைம் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் உள்ள ஒரு பாண்டிங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. ஒரு ஸ்ட்ராங் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அது கொஞ்சம் இந்த இடத்துல மிஸ் ஆகுது. ஸோ உங்களோட ஸ்பிரிட் அனிமல் சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டை ஸ்ட்ராங் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபேமிலிங்கிறது உங்களோட ஓன் ஃபேமிலி. அப்படி இல்லை, நான் இவ்வளவோ சொல்லி புரிய வச்சுட்டேன், அப்படி கேட்கவே மாட்டேங்கிறாங்க, ஐம் டயர்ட் அண்ட் ரெயின்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்கல்ல, லைக் மைண்டட் பர்சன்ஸ், அது மாதிரி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியாகவும் இருப்பாங்கல்ல, அந்த ஒரு பாண்டிங்காவது நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும். உங்களோட லைஃப்பில் ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ராங் பாண்டிங்கிறது இல்லை. ஸோ அது நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராவது நிற்கிறோம், அந்த மாதிரியான ஒரு பாண்டை நீங்கள் தான் உருவாக்கணும். அப்போது நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அந்த செட் ஆஃப் பீப்புளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஹியர். அதாவது இப்போ காசிப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பர்சன், அவங்க இன்னொரு காசிப் பண்ணுற பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஒரு ஆம்பிஷியஸ் பர்சன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆம்பிஷியஸ் பர்சனை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கீங்களோ அதே மாதிரியான பர்சனை தான் நீங்களும் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் உங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லுமே உங்கள் பிஹேவியர்ஸ்லுமே 100% ஸ்ட்ராங்காக வேணும் அப்படிங்கிறது உங்களோட ஸ்பிரிட் அனிமலோட ஒரு கம்ப்ளீட் மெசேஜ், ஒரு வார்னிங் மாதிரி கூட ஒரு ஸ்ட்ராங் மெசேஜாக நான் சொல்லுவேன். ஓகேங்களா? Eight of Cups. Okay. Communication and changes. Okay. See, நான் சொன்ன மாதிரி தான் கம்யூனிகேஷன்ங்கிறது, இப்போது நீங்கள் நிறைய பேசுவீங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, பட் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பிகாஸ் உங்களோட கம்யூனிகேஷனும் சரி, உங்கள் வார்த்தைகளுமே ஒரு பவர் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சில பர்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க யாரோ ஏதோ கேட்டாங்க அப்படின்னா பதிலை ஜஸ்ட் ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே கொடுப்பாங்க. அதுலேயே நமக்கு புரிஞ்சிடும். ஒரே ஆன்சர் தான் கொடுப்பாங்க, அதுலேயே நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. பட் ஸ்டில் அந்த பர்சன் யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபிசிக்கும் சரி, அவங்க பார்க்குறப்ப ரொம்ப பவர்ஃபுல் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க.
அவங்கள எதிர்த்து காசிப் பண்ணவே பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் உங்களுக்கு தேவை. ஏன் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இனிமேல் நிறைய விஷயங்கள் வந்துட்டு க்ரோத் வரும், நிறைய சேஞ்சஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ நியூ டீச்சிங்ஸ், நியூ லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ், நியூ பிகினிங்ஸ், புது ஐடியாஸ் எல்லாமே வர்றப்போ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். உங்கள் லைஃப்க்கு அது பெனிஃபிட்டாக இருக்கணும். ஸோ அதனால உங்களோட ஸ்பிரிட் அனிமல் ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸை மாற்றுங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. டீம் ஒர்க், ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டீம் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட். அதாவது இப்போ ஒரு டீமாக ஏதாவது பண்ணுறீங்க, ஒர்க் ரிலேட்டடாகவும் சரி, இப்போ உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாகவுமே சரி, இப்போ நீங்களே எல்லா விஷயங்களுமே எடுத்து செய்கிறீங்க, நீங்களே செய்கிறீங்க, பட் உங்களுக்கான அந்த ஒரு ஒர்க், உங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப் எதுவுமே கிடைக்காம இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கான ஒரு சரௌண்டிங்ஸை நீங்கள் உருவாக்கணும். உங்களுக்கான லைக் மைண்டட் பர்சன், உங்களை புரிஞ்சுக்கிற பர்சன் இருந்தாங்க அப்படின்னா உங்களோட டீம் ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்கள் கம்யூனிகேஷன் நான் சொன்ன மாதிரி. யூனிவர்ஸோட ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன்ங்கிறது இருக்குது உங்களுக்கு. பட் சம்வேர் நீங்களுமே உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துக்கணும். எப்படி நான் எனக்கான ப்ரொடெக்ஷனை நான் கொடுப்பேன்? நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நிற்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கான ப்ரொடெக்ஷன். உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு பர்சன் டு ஒரு பர்சன், ஒரு நாளை விட்டு ஒரு நாள், ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து இன்னொரு சிச்சுவேஷன், ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நிலையை நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் ஸ்ட்ராங்காக நடக்க போகுதுங்க. உங்களோட ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்கிறது சேஞ்சஸ் நடக்கும். உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில உறவுகள், ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இது ஒரு லைஃப் சேலஞ்சஸ் நிறையா வரலாம். லைஃப் சேலஞ்சஸ் உங்களோட சேஞ்சஸோட நிறையா வரலாம். அப்போது அந்த இடத்துல நீங்கள் போல்டாக அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நியூ லைஃப்க்கு ஒரு நியூ பிகினிங், ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா? ஸோ பாண்ட் வித் ரிலேஷன்ஷிப்போடு உங்களுக்கு இருக்கிற ஒரு பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் உங்களை சுற்றி எல்லாமே சரி வரும். நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பர்சன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிட்டு உங்களை இன்னும் வீக்கன் ஆக்கிடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் உல்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வெரி கியூரியஸ் இன்ஸ்டிங், ஸ்ட்ராங் இன்ஸ்டிங் இருக்கும். அந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு தேவை. ஓகேங்களா? பார்ப்போம். உங்களோட லைஃப்பையும் சரி, உங்களோட உலகம், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் மாற்றலாம். கண்டிப்பாக நீங்கள் மாற்றலாம். மாற்ற முடியாதுன்னெலாம் கிடையாது. யூ ஹாவ் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல். உங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது, நிறைய ஹிடன் பிளெஸிங்ஸ், நிறைய ஹிடன் டேலண்ட், நாலேஜ், ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களே ஒரு மெஜிஷியன் தான். ஓகேங்களா? ஆனால் அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இல்லை. பீப்புள் ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, எல்லாரும் என்னை பற்றி காசிப் பண்ணுவாங்க, என்னை பற்றியே பேசுவாங்க, இதுதான் உங்கள் மைண்டையும் சரி உங்கள் வாழ்க்கையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. யார் ஜட்ஜ் பண்ணாலும், காப்பி பண்ணாலும், உங்களை பற்றி ஏதாவது பேசினாலும் அது உங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த மேஜிக், டேலண்ட், ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வெளியே கொண்டு வந்தே ஆகணும். சரி, ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க லைஃப்பை. ரொம்ப ரொம்ப சீரியஸாகவே இருக்கீங்களா? கொஞ்சம் பிளேஃபுல்னஸ் ஆல்சோ தேவை. சில்டாக இருங்க. எப்பயுமே உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு டென்ஷன், ஏதாவது ஒரு கோபம், ஒரு ஆங்கிரி, இந்த மாதிரி ஒரு ஃபயர் எனர்ஜி தான் இருக்குது உங்கள் லைஃப்பில். அட்லீஸ்ட் ஒரு நாளாவது சில்டாக இருக்கேன், எனக்கு கூலிங்க, அவ்வளோ ஜாலியாக என்னோட லைஃப் போகுது, ஹாப்பினஸ், ஒரு பிளேஃபுல்னஸோடு இருக்கேன், கொஞ்ச நேரம் இருப்பீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒரு கோபம், ஆங்கர் ஏதோ ஒன்று வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றணும். ஆக்சுவலி ஒரு சில பேர் நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் எனர்ஜி இருக்குது. அதாவது ரொம்ப நாளாக தான் யார்,
அப்படின்னு நிரூபிச்சே காமிப்பேன். எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு ஸ்ட்ராங் பவர், அந்த ஒரு ஸ்ட்ராங் எனர்ஜி, பவர்ஃபுல், நான் ஒரு வீக்கான பர்சன் கிடையாது அப்படின்னு நான் நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் ஃபயர் எனர்ஜிங்கிறது உங்களுக்குள்ள இருக்குதான். ஆனா அதை வெளியில கொண்டு வர முடியல. அதுக்கான காரணங்கள் நீங்க யாரையுமே பிளேம் பண்ணக்கூடாது உங்களை தவிர. ரொம்ப வருஷக்கணக்காவே இருக்கு உங்களுக்கு. ஆனா ஒரு பயம். பிகாஸ் உங்களை சுத்தி இருக்கிற பர்சன்ஸ் ஆல்சோ நான் சொல்வேன். நான் ஏன் உங்களோட ஃபர்ஸ்டே நான் சொன்னேன், ஃபேமிலி இல்லை ஒரு ஒரு பாண்ட் அட்டாச்சா இருக்கணும். ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா நீங்க இருக்கணும் உங்களை சுத்தி அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களை வீக்கன் ஆக்குறதும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபயர் எனர்ஜியை வெளியே கொண்டு வர முடியாம தவிக்கிறதுக்குமே அதுதான் காரணம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஸ்ட்ராங் பாண்டை நீங்க உருவாக்குங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜியும் சரி, பீப்புளும் சரி, உங்க எமோஷன்ஸை வீக் ஆக்கிக்கிட்டே இருக்காங்க. உங்க எமோஷன்ஸோட விளையாடுறாங்க. ஓகேங்களா? அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கு. வாய்னா பிகாஸ் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு நான் சொன்னேன், உங்களை சுற்றி இருக்கவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஸோ அதுதான் இப்போ பிரச்சனை. உங்களை சுற்றி இருக்கிற அந்த ஸ்ட்ராங் பீப்புள், ஸ்ட்ராங் எனர்ஜி உங்களை இன்னும் வீக்கன் ஆக்கிக்கிட்டே போகிறனால உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபயர் எனர்ஜி இன்ன வரைக்கும் வெளியே வரல. பட் இது ரொம்ப தேவைப்படுது. ஓகேங்களா? உங்களோட லைஃப்பில் ஒரு கம்ப்ளீட்டான டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் உருவாக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் பிகினிங் நீங்க தான் எடுத்து வைக்கணும். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்களோட ஸ்பிரிட் அனிமல் டெஃபினட்டா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல கைட் பண்ணுவாங்க. உங்க லைஃபை நீங்க ரூல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் சரி, இது வரைக்கும் மற்றவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களோட எமோஷன்ஸ், மற்றவங்க மேல நீங்க வச்ச அட்டாச்மெண்ட்ஸ்னால எல்லாமே நடந்துருச்சு. பட் இனிமேல் என்னென்ன பிளாக்கேஜஸ் வருதோ அதை அத்தனையுமே கட் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை நீங்க ரூல் பண்ணுங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட லைஃப்ல நீங்க உங்களோட மைண்ட் செட்டே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. எமோஷன்ஸ், எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அட்டாச்மெண்ட்ஸ், எதெல்லாம் உங்களை நெகட்டிவா கொண்டு போகுதோ அதுக்கு தான் நீங்க இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுக்குறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட், ஒரு ட்ரூ லாயல் ஃப்ரெண்ட், அதாவது உங்க வாழ்க்கையை அப்லிஃப்ட் பண்றதுக்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்களா? ஒரு சில பேரோட லைஃப்ல இல்ல. ஜெலஸான பர்சன்ஸ் தான் உங்களை சுத்தி இருக்காங்க. இதுக்கான ரீசன் நீங்க உங்களோட மைண்ட் செட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன். காசிப் பண்ற பர்சன் காசிப் பண்றவங்களை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ நீங்க உங்க லைஃப்ல நீங்க எப்படி இருக்கணும்? எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சில பேருக்கு உங்களோட லைஃப் விஷன் இருக்கும்ல, ஃபியூச்சர்ல நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சனா நான் இருக்கணும், நான் போன இந்த ஃபங்க்ஷனுக்கு இல்லை இந்த ஒரு பார்ட்டி, இந்த ஒரு பீப்புளை நான் மீட் பண்ணினேன் அப்படின்னா நான் இப்படி தெரியணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் போல்டு பர்சனா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனா என்னோட லைஃப்ல நான் சாதிச்சுட்டு போய் நிற்கணும். அது மாதிரி நிறைய ஒரு விஷனரி வச்சிருப்பீங்கல்ல. அப்போ அந்த ஒரு மாதிரி ஒரு பர்சனாக இருக்கணும்னா நீங்க அதை அந்த ஒரு மைண்ட் செட்டை இப்பவே கொண்டு வாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க விஷன்ஸ்ல இருக்கு. அந்த ஸ்ட்ராங் பவர்ஃபுல் பர்சனாக மாறத்துக்கு நீங்க ஸ்டெப் எடுங்க. பிகாஸ் இப்போ இருந்தே இந்த சேஞ்சஸை நீங்க கொண்டு வர ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரியலைசேஷன். நீங்க ரியலைஸ் பண்ணுங்க உங்களோட வீக்னஸ் என்ன, உங்க ஸ்ட்ரென்த் என்ன. அதை நீங்க ரியலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்சஸை கொண்டு வரலாம். பிகாஸ் இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்ங்கிறது ஓவர் நைட்ல நடக்காது. இப்போ நீங்க இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறீங்க அப்படின்னா இடையில நிறைய சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால இது எதுவும் ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆகாது. ஒரு சில பேருக்கு ஒரு சில மாசங்கள், ஒரு சில மந்த், ஒரு சில வீக்கில், ஒரு 1 இயராவது ஆகும் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு. பட் சம்ஹவ் எப்படியும் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவீங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இப்போ இருந்து நீங்க எடுங்க. நீங்க இந்த மாதிரி உங்களோட கேரக்டர், உங்க பிஹேவியர், உங்களை சுத்தி இருக்கிற அந்த பாண்டிங் இதுல ஸ்ட்ராங்காக இல்லை, இதுல ஒரு சேஞ்சஸை கொண்டு வரல அப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு வாய்ப்புகள் வந்தாலுமே நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கையை
அடையறதுக்கும் சரி, அது உங்கள் லைஃப்பில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்குமே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. அது வந்து வாய்ப்புகள் கம்மி. ஓகேங்களா? சரி, ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிறனால உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கு. பாசிட்டிவ் பிலீவ்ஸ், பாசிட்டிவான தாட்ஸ், இது மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்பிரிட் அனிமல் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலியோட முடிஞ்ச அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? எப்பயா உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீட்டில் பிரச்சனை, டெய்லியும் சண்டை, ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் இருக்கு. இதனாலே உங்களால் வந்து அடுத்த கட்டத்தை யோசிக்க முடியல. அந்த ஒரு விஷயத்த மாற்றணும். உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி, இப்போ உங்களை பற்றி யாராவது ஏதாவது வெளியே சொல்கிறாங்க, பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். இப்போ நீங்களே வந்து ஒரு சில காசிப் பண்ணுறவங்க பேசுகிறத கேட்டிருப்பீங்க. ஒரு ஸ்ட்ராங் பர்சனை பற்றி பேசுகிறப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க லைஃப்பில் நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படியே மாற்றி இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக இருக்காங்க. அது மாதிரி உங்களை பற்றி பேசுகிறப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், உங்கள் லைஃப்பை நீங்கள் எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? உங்களோட இன்ட்யூஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரே வந்து கம்மியாக இருக்கு. எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? உங்களுக்கு ஆக்சுவலி நிறைய நாலேஜஸ் இருக்குது, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ், விஸ்டம், இது எல்லாமே உங்களுக்குள்ள இருக்குது. அதை அத்தனையுமே வச்சுட்டு நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை லீட் பண்ணுங்க. ஒரு பயம் உங்களுக்குள்ள, உங்க ஆள் மனசுக்குள்ள இருக்கு, அந்த பயத்தை முதல்ல ரிமூவ் பண்ணுற வழியை பாருங்க. பேசிக்கே அதுதான். அது ஃபர்ஸ்ட் அந்த பயத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துட்டு அழகாக கொண்டு போகலாம். உங்களோட ஃபியூச்சரில் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்சஸ் வருது. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஸ்பிரிட் அனிமல் உங்களுக்கு சொல்கிற ஒரு மெசேஜை ஓவராலாக பார்த்தா, நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை வந்து கிடைக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்போதான் அந்த ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமாக நிற்கும். இல்லைன்னா அதுவுமே கூடி சீக்கிரம் கைவிட்டு போயிடும். ஸோ அதுக்காக இன்னைக்கு உங்களை அழகாக வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லா ஐடியாஸ் அண்ட் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல விஷயங்களும் நீ அடுத்தடுத்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான மெசேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கும் இந்த மெசேஜ் பிடிக்கும் நம்புறேன். அண்ட் அதே மாதிரி நிறைய விஷயங்களுமே உங்களுக்கு ரியலைசேஷன்ஸ்க்கும் வந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளஸ்ட். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். பை பாய்.